ஐயா, இன்னைக்கு காலையில் அவன் நிலத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டான். நம்ம பொன்ராஜ் இல்ல, அவன் தான் மூர்த்தி மனசை கழிச்சு ஒப்பந்தம் போட வச்சுட்டான். பொன்ராஜ் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வா. சரியா? நான் பேசி பாக்குறேன். சரிங்க. வாங்க வாங்க சித்தப்பா. என்ன பொன்ராஜ், வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு ரங்கன் கிட்ட சொன்னியாமே? அது நீங்க தானே சித்தப்பா வீட்டு வாசப்படியே நான் மதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதான். அவ்வளவு சொல்லியும் நீ தெரிஞ்சில்லையே. என்ன சித்தப்பா சொல்றீங்க? நான் சூதாட்டத்துல தலைமுறை ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம ஊர்ல சாராய ஃபேக்டரி வரத்துக்கு நீ தான் நிலத்தையெல்லாம் முடிச்சு கொடுக்குறியாமே. இதுக்கு போய் எதுக்கு சித்தப்பா டென்ஷன் ஆகுறீங்க? சாராய ஃபேக்டரி தான் வரப்போகுது, அணுகுண்டு ஃபேக்டரி இல்லையா? பாருங்க, 1 லட்சம் ரூபாய் நிலத்தை நம்ம வேலாயுதம் பிள்ளை 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. இதனால நம்ம ஜனத்துக்கு பணத்துக்கு பணம், சாராய ஃபேக்டரியில வேலைக்கு வேலை. இதை விட நல்ல காரியம் வேற என்ன சித்தப்பா? சாகுபடி நிலத்துல சாராய ஃபேக்டரி வைக்கிறது உனக்கு அநியாயமா தெரியல? எனக்கு ஒன்னும் அநியாயமா படல சித்தப்பா. எப்படி நமக்கு பரம்பரை பரம்பரையா விவசாயம் தான் தொழிலோ, அது மாதிரி அவங்களுக்கு பரம்பரை பரம்பரையா சாராயம் தான் தொழில். நீங்க தான் சித்தப்பா அடிக்கடி சொல்லுவீங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு. அதான் நான் வெறும் புரோக்கர், என்னால எதுவும் செய்ய முடியாது. வேணா நாளைக்கு நேரம் உங்களை கூட்டு போறேன், நீங்களே வேலை நேரடியாக ஒரு வார்த்தை பேசிடுங்க. வாங்க. யோ, இந்த வேலாயுதம்ல என்னைக்கியா முன்னு வச்ச கால பின்னு வச்சிருக்கிறான், வெற்றிகரமா முடிச்சிட்டு தான் வருவான். சரி, ஓகே. ஐயா, எங்க சித்தப்பா தியாகி ராமசாமி முதலியார் காந்தியவாதி, கதர் தான் எப்போதும். பொன்ராஜ் ஐயா, உங்க சித்தப்பாட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும், கொஞ்சம் வெளியேறு. அது ஐயா ஏதோ பர்சனலா பேசணும்னு. நீங்க பேசுங்க. இப்படி உட்காருங்க. சொல்லுங்க ஐயா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்ப சொல்லுங்க. பொண்ணு விளையிற இந்த பூமியில நீங்க சாராய ஃபேக்டரி கட்ட போறீங்களே, அதாங்க பிரச்சனையே. என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? தினமும் குறைஞ்சது 50-100 பேரு கள்ளச்சாராயத்தை குடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க பேப்பர் படிக்கிறதே இல்லையா? ஓஹோ, நீங்க படிக்கிற பேப்பர்ல அதெல்லாம் போடல போல இருக்கு. ஏதோ இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யணுமேன்னு கவர்மெண்ட்ல முறையா லைசன்ஸ் வாங்கி பிரெஞ்சு கொலாபரேஷன்ல நல்ல சாராயம் கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுவும் ஒரு விதத்துல சமூக சேவை தான். இதுக்கு பதிலா இந்த ஊர்ல நீங்க ஒரு காலேஜ் கட்ட வந்திருந்தீங்கன்னா ஜனங்க உங்களுக்கு கோயிலே கட்டிருப்பாங்க. காலேஜ் கட்டுறதா? அட, அது கூட நல்ல பிசினஸ் தான். ஆனா சரஸ்வதியை வைக்கிறத விட சாராயத்தை வைக்கிறது ரொம்ப கௌரவம்னு நினைக்கிறவனா. அப்போ உங்க முடிவுல எந்த மாற்றமும் இருக்காதா? மாற்றமா? இந்த வேலாயுதம்ல எடுக்கிற எந்த முடிவிலுமே மாற்றம் இருக்காது. சரி, வீடு தேடி வந்திருக்கீங்க, நீங்களே ஏமாறக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குங்கிறது என்னோட அனுபவம். இது உங்க வீட்டோட அடமான பத்திரம். இன்னும் 6 மாசத்துல மூழ்க போகுது. முடிவு பண்ணுங்க. என்ன பத்திரத்தை எடுத்துக்காம எந்திரிச்சிங்க? இனிமே உங்ககிட்ட பேச பிரயோஜனம் இல்லை, நான் ஜனங்க கிட்ட பேசிக்கிறேன். டேய், தியாகி பேரை நோட் பண்ணிக்கடா. சாராய ஃபேக்டரி திறப்பு விழாப்ப மறக்காம அவருக்கும் பத்திரிக்கை அனுப்பணும்.